அதான் விவசாயிகள் நான் கேட்கிறேன், விவசாயிகள் 5 ஆண்டு காலம் விவசாயிகள் தற்கொலை செய்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள்ல 3280 விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. சும்மா சாதாரணமா 3280 விவசாயிகள். நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள். காரணம் யாரு? ஸ்டாலின் அவர்கள். விவசாயிகளை நான் கேட்கிறேன், உங்க காலை தொட்டு கேட்கிறேன். நான் அனைத்து விவசாயிகளும் தயவு செய்து திமுக ஓட்டு போட்டு போறீங்க. விவசாயத்தை அழித்து நொறித்தார். பாலாத்துல வாயிலூர்ல அங்க ஒரு தடுப்பணை, இங்க வள்ளிபுரத்துல ஒரு தடுப்பணை, படாளத்துல ஒரு தடுப்பணை வேணும். அது கிடைக்கும், உறுதியா கிடைக்கும். அதுக்கு நீங்க இங்க மாம்பழத்திலையும் பக்கத்து தொகுதியில ரெட்டையிலையும் ஓட்டு போட்டா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற படாளத்துல ஒரு தடுப்பணை உறுதியா நான் பண்றேன். நான் உங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன், உத்தரவாதம் கொடுக்கிறேன். நான் இதுதான் அவசியமானது, இதுதான் தேவை. இதை விட்டுட்டு சும்மா தினம் ஸ்டாலின் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிறார். தமிழ்நாடு ஒளிர்கிறது மிளிர்கிறது விளம்பரப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறார். பாத்தீங்கல்ல, அப்படி வருவாராம் போவாராம், அப்படி பண்ணுவாராம், ஒரு பேப்பர் கையில கொடுத்துருவாங்க, படிக்க சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். அது என்னன்னு அவருக்கும் தெரியாது, என்ன இருக்குன்னு தெரியாது. நான் அவரை நான் ஒரு உதாசனப்படுத்தி நான் பேசல, உண்மையை நான் பேசுறேன். உண்மையை நான் பேசுறேன். ஏன்னா உணர்வு பூர்வமானவன் நான். எனக்கு வேண்டியது வளர்ச்சி, அமைதியான வளர்ச்சி. இந்த பகுதியில் எத்தனையோ மீனவர்கள் இருக்கின்றார்கள். மீனவர்கள் பூர்வகுடி மக்கள், பட்டியலின மக்கள் பூர்வகுடி மக்கள், வண்டியர்கள் பூர்வகுடி மக்கள். ஆனா இந்த பூர்வகுடி மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க? குடிகாரர்களாக, படிப்பறிவு இல்லாத, வேலை இல்லாம கெஞ்சிக்கிட்டு, இதுதான் நிலை. ஆனால் ஸ்டாலின் இந்த மக்களை ஓட்டு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள். இந்த மக்கள் எல்லாம் என்ன ஸ்டாலினுக்கு, ஏப்பா இது ஓட் பேங்க், அந்த பேங்க், இந்த பேங்க், இது ஓட்டு, இவங்க ஓட்டு. இந்த மக்கள் மத்தியிலே குழப்பம் பண்ணணும், இந்த மக்களுக்குள்ளே பிரச்சனை பண்ணணும், இந்த மக்களுக்கு சண்டையை மூட்டி விடணும். தத்தாயா நீங்க காலகாலமா பண்ணிட்டு இருக்கிறீங்க, தத்தாயா காலகாலமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதற்கெல்லாம் ஒரு விடிவு வேண்டும். மீனவர்கள் மட்டுமல்ல, பட்டியலின மக்கள் மட்டும், வன்னியர்கள் மட்டுமல்ல, யாதவர்களிலிருந்து உழைக்கின்ற அத்துணை மக்களும் இங்கே முன்னுக்கு வர வேண்டும், சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும். கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடை கொண்டு வந்தார். இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதே போன்ற மீனவர் சமுதாயத்திற்கு நான் ஒரு உத்தரவாதம் தருகின்றேன். நீங்கள் அதாவது அதிமுக பாத்தீங்கன்னா இன்னைக்கு மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு 4 எம்எல்ஏ சீட்டு இந்த வட தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கிறாங்க. திமுக எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0. ஒரு எம்எல்ஏ கூட கொடுக்கல மீனவ சமுதாயத்துக்கு திமுகவில். பிறகு ஏன் திமுக ஓட்டு போடணும்? இல்ல, போடக்கூடாது. மீனவர்கள் அவருடைய என்ன கேட்ட மீனவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கணும். நிச்சயமா கிடைக்கும். வன்னியர்களும் மட்டுமல்ல, மீனவர்களுக்கும் உள் ஒதுக்கீடு கிடைக்கணும். எல்லா சமுதாயங்களுக்கும் கிடைக்கணும், தனி ஒதுக்கீடு கிடைக்கணும். இதான் சமூக நீதி. இதெல்லாம் நிச்சயமாக நம்ம ஆட்சியில, அதிமுக ஆட்சியில உறுதியாக நிச்சயமாக செய்யப்படும். இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையம் இந்தியாவில் முதல் இங்குதான் அணுமின் நிலையத்தை உருவாக்கினார்கள். பழைய காலத்தில் இதை எத்தனையோ போராட்டம் நம்ம பண்ணிருக்கிறோம். அதுல வர கதிர்வீச்சு எல்லாம் சாதாரணது கிடையாது, மிக மோசமான ஒரு சூழல். அதற்கு தகுதியான வேட்பாளர் யாரு? வழக்கறிஞர் பாலு தான். உங்களுக்கு பாதுகாக்கின்ற வேட்பாளர் யாரு? வழக்கறிஞர் பாலு. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீதிமன்றம் போயிட்டு உங்களுக்கு நியாயம் கொடுக்கிற வேட்பாளர் யாரு? வழக்கறிஞர் பாலு. அதான். அது மட்டும் இல்ல, இங்க ஜப்பான் ஒண்ணு உங்க நிலத்தை தான் 5000 ஏக்கர் எடுத்துட்டாங்க. இல்ல 10 நிறுவனம் இருக்குதா? இல்ல, அந்த 10 நிறுவனத்துல உங்களுக்கு யாராவது அங்க வேலை கிடைச்சிருக்கா? யாருக்காவது கை தூக்கு, ஒருத்தர் வேலை கிடைச்சிருக்குதா? இப்ப சிங்கப்பூர் சிட்டின்னு ஒண்ணு வருது, அங்க அதுக்கு 2000 ஏக்கர் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு எங்க வேலை கிடைக்குமா? இல்ல.
இதே ஸ்டாலின் சொன்னாரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு, நாங்கள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் வழங்க சட்டத்தை கொண்டு வருவோம். கிழிச்ச 5 ஆண்டு காலம் என்னயா பண்ணீங்க? கொள்ளடிச்சு மணல் கொள்ளையிலிருந்து மண்ணையும் மலையும் முழுங்கினீங்க. மலை முழுங்கி திமுக, மண்ணை கொள்ளடிக்கிற திமுக, எல்லாத்தையும் கொள்ளடிச்சு கடைசியில கிட்னியும் திருடுகின்ற திமுக. எதையும் விட்டு வைக்க மாட்டானுங்க. அதனால்தான் சொல்றேன், இவங்களுடைய கொள்ளையோ கொள்ளை. அதான் நம்ம இங்க இருக்கிற நம்மளுடைய கோவில் இருக்கு, திருப்பரங்குன்றம் மலை கோவிலுக்கு, அதுக்கு ஒரு ரோப் கார் பாலு அவர்கள் உங்களுக்கு செய்வார். நான் அவர் சார்பில் நான் ஒரு திருக்கழிக்குன்றம் வாகனம் போன ஒரு சாலையும் ஒண்ணு, திருக்கழிக்குன்றத்தில் ரோப் கார் மட்டும் இல்ல, ஒரு சாலையும் அமைச்சு கொடுப்பார் பாலு அவர்கள். இதெல்லாம் நிச்சயமாக உத்தரவாதம் உங்களுக்கு அவர் சார்பிலே நான் தருகின்றேன்.